வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 டோக்கன் வந்திருக்கு. இது வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து என் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இது இன்னைக்கு எப்படி சொல்றேன்னா, ஆர்கே நகர் தொகுதியை வந்து விஐபி தொகுதின்னு சொல்றாங்க. இது வந்து ஜெயலலிதா மேடம் இன்னதனால விஐபி தொகுதின்னு சொல்றேன். 20 ரூபாய் கொடுத்து இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்பயும் இதோ 8000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஒரு கட்சம் செக் புக் மாதிரி 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி பாருங்க. செக் புக் மாதிரி 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி செக் புக் மாதிரி ஒரு 3 செக் புக் செக் லீஃப் இந்த மாதிரி ஒரு கட்சம் கொடுத்து நாங்க ஜெயிச்சா 8000 ரூபாய் தரோம், நாங்க ஜெயிச்சா 10,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் நாங்க முட்டாளாவே தான் இருக்கணுமா? 20 ரூபாய் நோட்டு கொடுத்து எங்களை தோக்கடிச்சிங்க, எங்களை ஏமாத்துனீங்க. அதே மாதிரி இந்த 8000 ரூபாய் கொடுன்னு சொல்லி டோக்கனை கொடுத்தோம், 10,000 ரூபாய் கொடுன்னு சொல்லி டோக்கனை கொடுத்தோம், திருப்பி ஏமாத்த தான் பாக்குறாங்க. நாங்க என்னதான் பண்றது? கடைசி வரைக்கும் நாங்க முட்டாளாவே தான் இருக்கணுமா? நாங்க எப்பதான் இப்ப யோசிக்கிறது? எங்க கிட்ட இந்த காசை கொடுத்து அடிக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்க நல்லதும் பண்ண மாட்டீங்க. எங்க தெரு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி குப்பை. நீங்க இந்த நிக்கிற இடத்த சும்மா பாருங்க, ஒரு குப்பை கூலமா. இது வந்து ஒரு கொலா பம்பு ப்ரோ. அந்த பம்பையே காணும், வெறும் கொலா தான் இருக்கும். நீங்க பாருங்களேன். கடைசி வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? இவங்க 2 பேருக்கு என்னதான் முடிவு பண்றது? நான் இன்னும் எத்தனை நாள் தான் ப்ரோ எங்களை ஏமாத்துவீங்க? இதுக்கப்புறம் நாங்க ஏமாற மாட்டோம். நாங்க எங்க போனோம், எப்படி இருக்கணும், என்ன ஆக போறோம்னு எங்களுக்கு தெரியும். நாங்க வர்றதை பார்த்து நீங்களாம் அலறுவீங்க கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்ல ப்ரோ, இன்னும் ஒரு 3-4 நாள் தான் முடிஞ்சிச்சு உங்க ஆட்டமே. இந்த டோக்கன் எல்லாம் நாங்க வாங்கிட்டோம், எங்க வீட்டுல தான் இருக்குது. ஆனா எங்க யாருக்கு எப்படி ஓட்டு போடணும்னு எங்களுக்கு தெரியும் ப்ரோ.